ப்ரீ ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல மேம். இப்போது அது நம்ம நிறைய அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பட் நம்ம வந்து ஏர்லி சைல்டுஹுட்லலாம் அது வந்து இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. எங்கே வந்து ஒரு நீடு வருது ப்ரீ ஸ்கூலுக்காக இப்போ இருக்க ஜென்ரேஷனில்? ஃபஸ்ட்டு அந்த பேசிக்காக ஃபஸ்ட்டு நீடு வந்து நம்மளோட அம்மா வந்து ஹோம் மேக்கராக இருந்தாங்க. இப்போ இருக்க நிறைய உமன் வந்து ஸ்டார்டட் ஒர்க்கிங். ஸோ அந்த இடத்துல வந்து அது ஒரு ரீசன். இன்னொன்று வந்து நம்ம முதல்ல இருந்த ஸ்ட்ரக்சர் வந்து பக்கத்துலேயே நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஆப்வியஸ்லி நம்ம கூட இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பிலேயே தான் நம்மளோட ஃபேமிலி இருந்துச்சு. இப்போ இருக்க ஒரு ஐ திங்க் ஒரு 10 இயர்ஸ் இருக்கும், 10-12 இயர்ஸாக வந்து ஒரு ஃபேமிலினா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு கிட்டு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையோட ஏஜில் அந்த பியர் குரூப் வந்து ஒரு பெரிய கேப்பாக இருக்குது சொசைட்டியில். அவங்களோட அந்த பியர் குரூப் கிட்ட வந்து அவங்க பேசும்போது தான் தே கேன் எக்ஸ்ப்ரெஸ் தேர் ஃபீலிங்ஸு, தே கேன் ஸ்பீக், அவங்க நல்லா பேச முடியும் அவங்கள்ட்ட. ஸோ அந்த கேப்பால் தான் ப்ரீ ஸ்கூல் வளர்ந்ததுக்கான மெயின் ரீசனே. அந்த பேசுகிறதுக்கு அவங்க கூட டைம் எங்கேஜிங்காக யாருக்குமே டைம் இல்லை இப்போது. பேரண்ட்ஸ் ஆர் டூ பிஸி டு ஏர்ன் மனி பிகாஸ் தட் இஸ் ஆல்சோ மச் நீடட் இப்போது. ஆனால் அந்த ஒரு கேப்பால் தான் இப்போது ப்ரீ ஸ்கூல் வந்து ரொம்ப அதிகமாக அது ஒரு மச் நீடட். ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா ஒரு 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ்லேயே போய் நம்ம நர்சரியில் வந்து அந்த குழந்தைய வைக்கணும். ஸோ தட் அவங்களோட பியர் குரூப்ஸை பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இங்கே ஒரு கேப் இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அங்கே நம்மளை பொசிஷன் பண்ணிக்கிறது. நீங்கள் வந்து இங்கே ஒரு கேப் இருக்குது அப்படிங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க? பர்டிகுலராக அந்த ப்ரீ ஸ்கூல் தான் உங்களோட நீஷ் அப்படின்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்க? நான் ப்ரீ ஸ்கூல் தான் ஸ்டார்ட் பண்ணணும் இதுதான் அப்படின்ற மாதிரி ஐ எம் நாட் அ எம்பிஏ ஸ்டூடெண்ட் ஆர் ஐ எம் பியூர்லி அ காமர்ஸ் ஸ்டூடெண்ட் வென் ஐ ஸ்டார்டட். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட் அவ்வளோதான். இனிஷியலி ஐ ஸ்டார்டட் ஹோம் டியூஷன்ஸ் எல்லாமே அப்போது. ஸோ ஐ ஹேட் அ ஸ்பேஸ். சரி, இங்கே வந்து சின்ன பிள்ளைங்களுக்கான ஒரு ப்ரீ ஸ்கூல் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அதோட நீடு அதை பற்றி நிறைய ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன். மாஸ்டர்ஸ் இன் ஏர்லி சைல்டுஹுட் எஜுகேஷன் பண்ணேன். ஐ லேர்ன் so much about this early childhoodனா என்ன, எவ்வளோ நீட் இருக்குது. அதுக்கப்புறம் ஐ காட் டு நோ ஓகே இது வந்து ஒரு பெரிய மார்க்கெட் ஆக்சுவலி இப்போதைக்கு. ஏன்னா பிஸ்னஸ் வைஸ் பார்த்தா அது ஒரு பெரிய மார்க்கெட். பிகாஸ் அதான் அந்த கேப் வந்து ரொம்ப வந்துடுச்சு இப்போது. அதனால் பிள்ளைங்க வந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஐ ஸ்டார்டட் ஸ்லோலி. அண்ட் தென் அந்த நீங்கள் சொல்கிறீங்களா அந்த இதுக்கான நீடு எங்கெங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சு ஐ ஸ்டார்டட் எக்ஸ்பேண்டிங் மை பிரான்ச்சஸ் ஒன் பை ஒன்.